சங்கீதக்காரனாகிய தாவீது யுத்தத்தில் வல்லவர். அல்லேலூயா. சிங்கத்தையும் கரடியும் முறியடித்த தாவீது கோலியாத்தை கொன்று ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்த தாவீது ஒரு நாள் அரண்மனையின் உப்பரிக்கையில் உலாவி கொண்டிருக்கும் போது பிசாசு தந்திரமாய் அவனுக்குள் நுழைந்தது. யார் இந்த தாவீது? வனாந்தரத்தில் இருந்த தாவீது, ஆடுகளுக்கு பின்பாக சென்ற தாவீது. கர்த்தர் தாவீதை கொண்டு வந்தார். வேதம் சொல்லுகிறது, நான் பிரசங்கிக்கிற பைபிள் சொல்லுகிறது, தாவீது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாயிருந்தார். சகோதரனே, சகோதரியே, நீ ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இரு. ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் வாழு. ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் ஜெபம் பண்ணு. ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் உன்னுடைய சாட்சியை காத்துக்கொள். இந்த தாவீது ஒரே கூழாங்கல்லால் பயங்கரமான கோலியாத்தை பார்த்தால் ஒரு ராஜ்யத்தின் அந்த யுத்த வீரர்கள், ராணுவ வீரர்கள் பயந்து பின்னிட்டு போவார்கள். அப்படிப்பட்ட ஒரு ராட்சசனை ஒரு சின்ன கல்லால் கொன்றவர். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு ராஜாவால் சாமுவேல் மூலமாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இஸ்ரவேலிலே உயர்த்தப்பட்டவர். தாவீதை பற்றி பிரசங்கம் செய்யாத சபைகள் இல்லை. தாவீதை பற்றி சொல்லாத தேசம் இல்லை. ஆனால் இந்த தாவீது ஒரு நாள் அலைய தொடங்கினார். தாவீதை பயம் தொடர்ந்தது. காரணம், தாவீது கண்களின் இச்சைகளில் விழுந்தார். நீ எப்பேற்பட்ட புத்திசாலியா இருக்கலாம், எப்பேற்பட்ட ஒரு மனுஷனா இருந்தாலும் பாவம் உன்னை தெய்வத்திடத்திலிருந்து தூரப்படுத்தும். ஹல்லேலூயா.